இப்போ நம்ம வாரணாசி படத்தோட கிளிம்ஸை டீகோட் பண்ணலாம். இந்த கிளிம்ஸோட முதல் ஷாட்டே பாத்தீங்கன்னா வாரணாசியை தான் காட்டுறாங்க. அந்த பேருக்கு கீழேயே 512 காமன் ஏரானு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஷாட்ல பாஸ்ட்ல இருக்கிற வாரணாசி தான் காமிச்சிருக்காங்க. அதே ஷாட்ல கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உள்ள ஒரு யாகம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த யாகம் நடக்கிறத கிளியரா காமிச்சிருப்பாங்க. மித்தாலஜிஸ்ல இந்த மாதிரி யாகம்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. மேபி இந்த ஒரு யாகத்தின் மூலமா தான் எதிர்காலத்துல அவங்கள நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதை மீன் பண்ற வகையில 2027 காமன் ஏரான் போட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு வரதையும் காட்டுறாங்க. பேர் பாத்தீங்கன்னா சம்பவின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம்பவிங்கிற பேரு டைரக்டா பார்வதி தேவியை தான் குறிக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கிற ரா சைஸ் ஷெல்ஃப் தான் காட்டுறாங்க. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிரான்ஸ் நாட்டையும் விட ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்துல பல மிஸ்ட்ரிஸ் ஒளிஞ்சிருக்குன்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற யூடியூபர் பத்தி தெரியும். அவரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ரா சைஸ் ஷெல்ஃப் கிட்ட போயிருப்பாரு. ஒரு இன்டர்வியூல மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரா சைஸ் ஷெல்ஃப்க்கு நீங்க நேர்ல போயிட்டு வந்திருக்கீங்க, அப்படி அந்த இடத்துல என்ன மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு மிஸ்டர் பீஸ்ட் பதில் சொல்றதுக்கே தயங்குவாரு. அந்த இடத்தை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் அதை இன்டர்நெட்ல மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு. No way. சோ அப்படிப்பட்ட இடத்தை இந்த படத்துல காமிக்கிறதையும் தாண்டி அந்த ஒரு ஐஸ்பர்க்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய பேர் மேல ஏறிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த ஐஸ்பர்க்கோட டாப்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா மகேஷ் பாபு சார் தெரிவாரு. ருத்ரா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இந்த சீன்ல அனுமாரோட வால்ல வந்து ஒரு சேரியட்டை யாரோ ஓட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அது கண்டிப்பா நம்ம ருத்ராவா தான் இருக்கணும். அண்ட் அந்த சேரியட்டுக்கு பின்னாடி நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு வீல் சேர் தெரியும். அந்த வீல் சேர்ல இருக்கிறது வேற யாருமே இல்ல, கும்பா தான். ஆமாங்க, இந்த சீன்ல இருந்து நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியுது இவங்க ரெண்டு பேருமே டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. டைம் டிராவல் பண்ணி பல யுகங்கள் தாண்டி திரேத்த யுகாக்கு வந்திருக்காங்க. அண்ட் ருத்ரா வந்து அவரோட சேரிட் மூலமா அந்த வீல் சேரை வந்து கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு.